ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி இந்த லான்ச்சரை நான் வந்துட்டு சர்வீஸ் பண்ண போகிறேன். ஏன் திமுங்களா எப்படி இந்த லான்ச்சரோட சோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நான் நினைப்பீங்க. இல்லை, இன்னும் முழுசாக முடியல. ஸோ இந்த லான்ச்சரை வந்துட்டு நான் இன்றைக்கி சர்வீஸ் பண்ண போகிறேன். சர்வீஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்ப்போம். ஸோ இப்போ இதோட பவர் எவ்வளோ இருக்கும்னா வந்துட்டு வெறும் ஒரு 30% ஆர் ஒரு 50% தான் இதோட பவர் இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல பேபியை வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணோம்னா கூட ஒரு ராக்லி ஒன்று போன வீடியோவில் ராக்லி ஒன்று பார்த்துருப்பீங்கல்ல, நல்லா தான்டா கட்டிக்கிறானுங்க. பேச்சு ஒர்க்கா அதெல்லாம் வந்துட்டு 2-2.5 நிமிஷம் சுற்றும். அப்படிப்பட்ட பேவை லான்ச் பண்ணியே வெறும் 1.5 நிமிஷம் தான் சுற்றிருக்கு. ஸோ அதோட பவர் வந்துட்டு 40% to 50% பிலோக்கு போயிட்டு, ஆவரேஜ் 50 கீழே போயிட்டு ரொம்ப. அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இன்றைக்கி இந்த லான்ச்சரை வந்துட்டு சர்வீஸ் பண்ண போகிறோம். எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு இந்த நூல் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுக்கு மேலே போக கொஞ்சம் கஷ்டப்படுது. அண்ட் பத்தாதுக்கு நான் இதை வேறு ஃபெபிக்யூக் அடிச்சு வச்சுருக்கேன். ஒரு அளவுக்கு தெரியுதா? ஸோ இதை வந்துட்டு ஃபெபிக்யூக் அடிச்சு வச்சுருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் உடச்சி கிடச்சி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளவோ பண்றோம், இதை பண்ண மாட்டோமா? முதல்ல வந்துட்டு இங்கே இருக்க ஸ்க்ரூஸை முதல்ல கழட்டணும். இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கா, இதை கழட்டணும். இது எல்லா ஸ்க்ரூவையும் முதல்ல கழட்டணும். முதல்ல வந்துட்டு ஸ்க்ரூவை கழட்டிடுவோம். என்கிட்ட வந்துட்டு நல்ல ஒரு இது ஸ்பேனர்லாம் கிடையாது. ஸோ இதை வச்சு தான் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. ஸோ உள்ளார இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு இப்படி லாக் ஆயிரும். ஓகேவா? இப்படி லாக் ஆகுறதுனால இந்த இடம் வந்துட்டு அப்படி போகாது. ஒரு வேளை இந்த இதெல்லாம் லூஸ் ஆகிட்டுனா கண்டிப்பாக இது வந்துட்டு லான்ச்சர் இழுக்கும் போது வித்தியாசமாக இருக்கும். அண்ட் இது வந்து ரன் ஆகும்போது வித்தியாசமாக டக்குன்னு சவுண்ட்லாம் வரும். ஸோ அப்படின்னா வந்துட்டு இது போயிட்டுன்னு அர்த்தம். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். தேஞ்சிருக்கும். தேஞ்சால் அவ்வளோதான், லான்ச்சர் தான் மாற்றணும். இல்லைனா ஒரு வேளை உங்கள்கிட்ட ரிப்கோட் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிப்கோட் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ தான் வந்துட்டு மெயின் இந்த 4த்தையும் ஓப்பன் பண்ணோம். இந்த 4 ஓப்பன் பண்ணுறது தான் கஷ்டம் கொஞ்சம். ஸோ ஓகே, ஒரு 3 நிமிஷம் போராட்டத்துக்கு பிறகு எல்லாத்தையும் கழட்டியாச்சு. ஸோ இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு, அண்ட் இங்கே இருக்க அந்த 4 ஸ்க்ரூஸையும் வெற்றிகரமாக கழட்டிட்டேன். ஓகே, முதல்ல ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஃபெபிக்விக் போட்ட இடம் வந்துட்டு இல்லை வரலையோ, ஃபெபிக்விக் போட்ட இடம் இங்கே இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட அந்த ஒரு ரன்னரு. ஸோ இதுக்குள்ளே தான் அந்த சில்வர் பார்ட், நான் என்னோடய இது ஆர்க் பிஹாமத்தோட அன்பாக்சிங்கில் நான் வந்துட்டு இந்த சில்வர் பார்ட்டை காட்டியிருப்பேன். எதில் இருந்திருக்கும்னா நம்ம டிபியில் இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு சில்வர் தான் வந்துட்டு இதுக்குள்ளே அந்த ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி சுற்றி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்ப்ரிங்குனால தான் வந்துட்டு நமக்கு வந்து இது ரிவர்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அந்த சீன்லாம் கிடையவே கிடையாது. இது வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு அந்த மெக்கானிசம் புரிஞ்சிக்க வந்துட்டு ஒரு 1/2 hour எடுக்கும். 1/2 hour to 1 hour. ஒரு வேளை வந்துட்டு என்னோட பெரிய ஜீனியஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேயே புரிஞ்சிக்கலாம். 15 நிமிஷம் இல்லை, 10 நிமிஷம் போதும். என்னோட ஜீனியஸாக இருந்தீங்கன்னா 10 நிமிஷம் போதும் புரிஞ்சிக்கிறதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இது இருக்குல்ல, இதை வந்துட்டு திருக்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு இது லூஸ் ஆகிட்டு இதோட பவர் வந்துட்டு ஃபுல்லாக போயிட்டு. ஸோ நான் சும்மா வைக்கிறேன் பாருங்களேன். அப்படி சும்மா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பவர் போயிட்டு அதோட பவர் வந்துட்டு சுத்தமாக இல்லைங்க. பார்த்தீங்களா, சுத்தமாக பவர் இல்லை. இருங்க, இதையும் கழட்டி பார்த்துருவோம். இதை கழட்டி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஆனால் பட் இதுக்குள்ளே இருக்க அந்த ஸ்ப்ரிங்கு ஒரு தாட்டி வந்துட்டு வெளியே வந்துட்டுனா கதம் அதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறன்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஈஸியாலாம் வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங்கை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. அதை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இருக்கிறதுலே வந்துட்டு ஒரு டஃப்பான டாஸ்க்கு. இதெல்லாம் வந்துட்டு கழட்டிடலாம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம கழட்டுறது ரொம்ப ஈஸியான டாஸ்க். ஓகேவா? முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கழட்டுறப்போ கொஞ்சம் படபடப்பாக இருக்கும். ஆனால் பட் முதல்ல கழட்டுறப்போ கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்ப்ரிங் மெக்கானிசம் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கழட்டுறது ரொம்ப, அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு ரீஅசம்பிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பண்ணாலும் ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து இதோட மெக்கானிசம் வேறு, டக்காரட்டோமி மெக்கானிசம் வேறு. ஸோ நீங்கள் ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரெண்டும் ஓரளவுக்கு தான் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் பட் ஒரு சில சின்ன டிஃப்ரென்ஸ் உண்டு. டக்காரட்டோமிக்கும் நம்ம நார்மல் லான்ச்சஸ்க்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுமே ஒன்றாகாது. இது ஏன் இப்போது கலண்டு வருதுன்னு நான் இப்போ தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக தான் இருக்கா இல்லையா? இதை வந்துட்டு லைட்டாக குத்தனை அப்படி வந்துடும். ஸோ இங்கே இருக்க ஸ்ப்ரிங்கு உடஞ்சிட்டு இங்கிட்டு வெளியே வந்து இந்த இடம் தெரியுதில்ல. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ப்ரிங் வெளியே வரணும். ஆனால் பட் எதுவுமே வெளியே இல்லை.
ஸோ அதனால தான் வந்து இதோட அந்த ஒரு இது வேலை செய்ய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல சின்னதாக ஒன்று வெளியே வந்திருக்கணும். உள்ளே சுற்றி வச்சது இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். உடஞ்சிருந்துச்சுன்னா ஒழுங்காக வராது. இந்த இடத்துல ஒழுங்காக வெளியே வரல பார்த்தீங்கல்ல, இந்த இடத்துல ஒழுங்காக வெளியே வரல. இது வந்து வெளியே வந்து லாக் ஆகிருக்கணும். அதை மட்டும்தான் எடுக்கணும். இப்போது லைட்டாக இந்த பக்கம் கை வச்சுட்டு அதை மட்டும் எடுக்கணும். ஒருவேளை தப்பாக எடுத்துட்டோம்னா பயமா அது கடிச்சிடாத. ஓகே தான். இது மட்டும் வெளியே வராது எனக்கு தெரிஞ்சு. வந்தால் அவங்க மொத்த ஃபேமிலியும் கூட்டிகிட்டு வராங்க பார்த்தல. கடுப்பேத்துறார் மயிலாட். ஓ ஓ ஓ வச்சாச்சு. ஸோ இப்போது சென்டரில் இருக்க பீஸு கரெக்டாக இது வந்து இதுக்குள்ளே இப்படி போய் இப்படி வெளியே வரணும். அவ்வளோதான். ஸோ கரெக்டாக வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இதை எடுத்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும். ஸோ வச்சாச்சு, கரெக்டாக வச்சாச்சு. ஸோ இப்போ இதோட இன்னொரு பார்ட், இந்த பார்ட் எடுத்து கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணணும். இதை எடுத்து இப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த நட்டை எடுத்து கரெக்டாக இதில் போட்டு ஸ்க்ரூ மட்டும் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டைட்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைனா வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி வெளியே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் யாரும் நான் காட்டின அந்த ஸ்ப்ரிங்கை வந்துட்டு வெளியே எடுத்துடாதீங்க. ஓகேவா? சும்மா விளையாட்டு கூட வெளியே எடுத்துடாதீங்க. உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. உள்ளே வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நிறைய செல்லர்ஸ்ட்டை வந்து அந்த லான்ச்சர் வந்து ரிப்பேர் ஆகி அப்படியே வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்ப்ரிங்கை திரும்ப அந்த சுற்றி வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ கையெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்ப்ரிங்கை யாரும் வெளியே எடுத்துடாதீங்க. எடுத்துட்டிங்கன்னா லான்ச்சருக்கு டாட்டா சொல்ல வேண்டியதான். நான் என் டிபி லான்ச்சரை சர்வீஸ் பண்ணதே வந்துட்டு ஏதோ அதிசயம் தான் சொல்லுவேன். இந்த லான்ச்சரில் பெருசாக பிரச்சனை இல்லை. என் டிபி லான்ச்சரில் அந்த ஸ்ப்ரிங்கு போயிட்டு அது பெரிய பிரச்சனை. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு என்ன பண்ணணுமா, நம்ம வந்துட்டு ரைட் டைரக்ஷனில் கரெக்டாக சுற்றி வச்சிடணும். சுற்றிட்டு இதில் வந்துட்டு கரெக்டாக வச்சிடணும். இப்போ வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். வருதா? வந்து இப்படி தான் உட்காருது பாருங்கள். ஸோ இப்படி உட்காருதுன்னா அதுக்கு காரணம் வந்துட்டு இதை ஒழுங்காக சுற்றி வைக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா பெருசாக ஒன்றும் இல்லை. இதில் வந்துட்டு இப்படி விட்டு இதில் வந்துட்டு இப்படி விட்டுடணும். விட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு டைட்டாக நல்லா சுற்றணும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டைட்டாக சுற்ற முடியுமோ அவ்வளோ டைட்டாக சுற்றிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் டைட் ஆகுறது. ஸோ சுற்றும் போது கையில் ஃபீல் பண்ண முடியும். நல்லா டைட்டாக சுற்றிட்டு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக வச்சுருங்க. ஃபஸ்ட்டு பொறுமையாக எடுங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்துட்டு செம்ம டைட்டில் இருக்குது. நல்ல பவரும் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களால் என்னால் வந்துட்டு ஓரளவுக்கு தான் சுற்ற முடியுது. ஓகேவா? இதுக்கு மேலே சுற்றினா டப்புன்னு போயிடுது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டைட்டாக சுற்ற முடியுமோ அவ்வளோ டைட்டாக சுற்றிக்கோங்க. சுற்றினா செம்ம பவர் கிடைக்கும். எவ்வளோ டைட்டாக சுற்றுறீங்களோ அவ்வளோ நல்ல பவர் கிடைக்கும். அண்ட் மூடும்போது இந்த பக்கம் ஒரு கோடு மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதுலேருந்து இதில் போய் உட்காரும். ஓகேவா? ஸோ நார்மலாக வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக கரெக்டாக வைக்க பாருங்கள். ஒரு வேளை வந்துட்டு தப்பாக வச்சிட்டிங்கன்னா டப்புங்கும் பவர் போயிடும். இப்போ இதோட பவர் பார்க்குறீங்களா? பக்காவாக போய் உட்காரும். முன்னாடி இருந்ததோட இப்போ வந்துட்டு இப்போ தான் எனக்கு 100% பவர் வரதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. என்னாலேயே வந்துட்டு 100% பவரை ஃபீல் பண்ண முடியுது. இப்போ தான் வந்துட்டு நம்ம ஸ்க்ரூஸ் போடணும். முதல்ல வந்து சைடில் இருக்க ஸ்க்ரூவை எப்படி கரெக்டுமோ அதே மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் அப்படியே மாட்டுறோம். முதல்ல வந்துட்டு இந்த ஸ்க்ரூஸை வந்துட்டு முடிஞ்சாலும் டைட்டாக மாட்டிக்கோங்க. ஆனால் பட் ஒரு வேளை வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஒரு வேளை ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருந்தால் ஒரு வேளை நீங்கள் வந்து முதல்ல வந்துட்டு அதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா லூஸாக மாட்டிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு வேளை ப்ராப்ளம் வந்துட்டால் திரும்ப நம்ம கழட்டி திரும்ப சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்க்ரூஸை மாட்டிடுவோமா? எது ரைட்டு எது லெஃப்ட்டுன்றதையும் மறந்துட்டேன். ஸோ இதான் லெஃப்ட்டு, இதான் ரைட்டுன்னு நினைக்கிறேன். அண்டு முதல்ல வந்துட்டு இதை இப்படி போடுவோம். போட்டோம்னா லாக் ஆயிரும். அதுக்கு மேலே இதை எடுத்து வச்சிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்க்ரூ பண்ண பாருங்கள். நீங்கள் கோண மணிக்கு வச்சிங்கன்னா அது கோண மணிக்கு தான் இருக்கும். ஆனால் நான் லெஃப்ட் சைடை மாட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு என்கிட்ட இன்னும் எல்ட்ராகோ பிளேட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் லெஃப்ட் சைடை மாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் பட் பரவாயில்ல. மெட்டல் சீரீஸ்னாலே அது வந்துட்டு எல்ட்ராகோ தான். நம்ம கலெக்ஷனில் இல்லாத ஒரு பங்கமான பேலை எல்ட்ராகோ ஒன்று. நம்ம கலெக்ஷனில் நிறைய இல்லை, அது வேறு விஷயம். ஸோ ஃபினிஷ்டு கைஸ். மொத்தமாக மாட்டியாச்சு. மொத்த லான்ச்சரும் இந்த பழைய மாதிரி மாட்டிட்டேன்.
அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. பார்த்தீங்கல்ல, இங்கே வச்சாலும் டப்புன்னு உள்ளே போய் உட்காருதா. முன்னாடிலாம் நான் இங்கே வச்சு இப்படி இழுத்துட்டு விட்டானா இப்படி தொங்கிட்டு கிடக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கல்ல உள்ளே போதா ஜம்முன்னு. ஸோ இப்போ இதோட பவரை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா. இருங்க, லான்ச் ஸ்டேடியம் எடுத்து வரேன். ஸோ ஸ்டேடியம் எடுத்தாச்சு. ஸோ இப்போது இதோட பவரை என்னோட டெஸ்ட்ராய்டு லியோனை வச்சு டெஸ்ட் பண்ணிடுவோம். இன்னும் நான் வந்துட்டு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டலை. இந்த சைடை நான் வந்துட்டு ஃபெவிக்விக் போட்டு தான் ஒட்ட போகிறேன். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ டெஸ்ட் பண்ணிடுவோம். பார்த்தீங்கல்ல, சவுண்டு வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஓகேவா, ஃபுல் பவரில் இருக்குது. ஸோ டிப்பு தேயிற மாதிரி சவுண்டு கேட்க எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் கைஸ், டிப்பு தேயிற மாதிரி சவுண்டு கேட்கு. அந்த ஒரு பென்சிலு பேப்பரில் போய் பேப்பரில் வச்சு எழுதும் போது கிச்சு கிச்சு கிச்சின்னு சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டு வருது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. ஸோ எது வேணால் போட்டு துடைக்கலாம். ஓகேவா, நான் வந்துட்டு சானிடைசர் போட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ செம்ம பவர் வருது. ஓகேவா, விட்டவனே பார்த்தீங்கல்ல சுற்றுறான். மேபி ஸ்டேடியம் அழுக்கு ரொம்ப ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஸ்டாமினா கிடைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டேடியம் மட்டும் துடைக்கணும். சரி ஓகே. ஆனால் பட் பவர் வந்து பங்கமாக இருக்குது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இவனை விட்டு காட்டுறேன் பாருங்க. நான் இப்போ எப்படி சுற்றுறான்னு மட்டும் பாருங்கள். கரமா எப்படி கேஸ் பவர் பங்கமாக இருக்கா? டிஃபென்ஸ் தான், ஆனால் பட் அட்டாக்காக மாறிட்டான். அவ்வளோதான், இப்போ பவர் ஜம்முன்னு இருக்கும். இதான் வந்துட்டு 100% பவரு. ஸோ ஸ்ப்ரிங்கு மாதிரி போகுது, இழுத்த உடனே ஜம்முன்னு போகுது. ஸோ இப்போ வந்துட்டு பவர் பங்கமாக இருக்குது. லான்ச்சர்னால தான் வந்துட்டு எல்லாமே நடக்குது. ஓகேவா, அண்ட் இதோட ஸ்ட்ரிங்கும் சின்னது. இதோட ஸ்ட்ரிங்கு ஒன்றும் பெருசுலாம் கிடையாது. இதோட ஸ்ட்ரிங் சின்னது. டெக்கரட்டோமி ஸ்ட்ரிங்லாம் இதோட ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸ்ட்ரிங் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. மேபி இதில் இருக்க ஒரு பார்ட் எடுத்து ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். லான்ச்சரை சர்வீஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது 100% பவர். ஓகேவா, ஸோ இதில் வந்துட்டு இப்போது 100% பவர் கிடச்சிருக்கு. சரி ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ பார்ப்போம். பை கைஸ், டாடா.